जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 11. வெறுமனே வேட்டியும் புடவையும் இருந்தா போருமா தீபாவளி கொண்டாட? நல்லெண்ணெய், பட்சணம், பட்டாசு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ, சட்டுன்னு போங்கோ. பெரியவா. ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தில் துவங்கியது பாலுவின் உரையாடல். அது ஒரு தீபாவளி சமயம். எல்லோரும் புடவை, வேஷ்டி எல்லாம் கொண்டு வந்து தேனம்பாக்கத்தில் பெரியவாளிடம் கொடுப்பார்கள். அங்கே கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி உண்டு. அதில் ஜவுளி வகையரா எல்லாவற்றையும் போட்டு மூடி வைத்து விடுவோம். குண்டுன்னு ஒரு பையன், 18-19 வயசு இருக்கும். இங்கே எடுபிடி வேலைகள் பார்த்து கொண்டிருந்தான் பெரியவாளுக்கு. அவன் மேல ரொம்ப பிரியம். ஒரு நாள் காலம்பர எங்களை எல்லாம் கூப்பிட்டு தொட்டியை காட்டினார். தொட்டி காலியாக இருந்தது. உள்ளே ஜவுளி எதுவும் இல்லை. எப்படி அத்தனையும் மாயமா மறைஞ்சு போச்சுன்னு எங்களுக்கு தெரியலை. மகா பெரியவா எங்களை கூப்பிட்டு நிறைய பட்சணம்லாம் வாங்கிட்டு வர சொன்னார். தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ண எண்ணெய் வேணுமே, அதையும் வாங்கிட்டு வர சொன்னார். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலை. பட்சணம், நல்லெண்ணெய் வந்து சேர்ந்தது. பட்டாசு வேணும்னு சொன்னார் பெரியவா. அதுவும் வந்தாச்சு. எல்லாவற்றையும் வாங்கி வைத்து கொண்டு இங்கே வேலை செய்யறானே ஒரு பையன் குண்டுன்னு, அவனுக்கு வெறுமன வேட்டியும் புடவையும் இருந்தா போருமா தீபாவளி கொண்டாட? அதை மட்டும் வச்சுண்டு பாவம் அவன் என்ன செய்வான்? நல்லெண்ணெய், பட்சணம், பட்டாசு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ, சட்டுன்னு போங்கோ என்றார் பெரியவா. அப்புறம்தான் எங்களுக்கு புடவை வேஷ்டிகளை எல்லாம் எடுத்துண்டு போனது குண்டுதான்னு தெரிஞ்சுது. ஆனா பெரியவாளுக்கு துளி கூட அவன் மேல கோபம் வரலை என்ற பாலு சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தார். விழாப்பாக்கம் என்ற ஊரில் குமரேசன்னு ஒரு பக்தர். அவர் குடும்பத்துல யாரோ பில்லி சூன்யம் வச்சிட்டாங்க. குளிச்சு உலர்த்தும் ஈரத்துணியும் தீப்பிடிக்குமாம். அவர் பெண்ணுக்கு கண்ணை திறக்கவே முடியாதாம். ஜோசியம்லாம் பார்த்தும் பலன் இல்லை. அவர் தன் பெண்ணை பெரியவா கிட்ட அழைச்சிட்டு வந்தார். யாரோ என் பெண்ணோட கண்ணை கட்டிட்டா, பெரியவாதான் அனுகிரகம் பண்ணணும்னு கதறினார். பெரியவா அந்த பெண்ணோட கண்ணையே கொஞ்ச நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் அவளை துர்கை சந்நிதிக்கு அழைச்சிட்டு போக சொன்னார். அம்பாளுக்கு முன்னாடி நிறுத்தி கண்ணை திறக்கும்படி சொன்னார். என்ன ஆச்சரியம்! அவளால் கண்ணை திறக்க முடிஞ்சது. கண்ணை திறந்ததும் எதிரே துர்கை தரிசனம். சிலிர்த்து போயிட்டா. அவளுக்கு பார்வை சரியானதோடு அன்னியிலிருந்து வீட்டில் துணிமணிகள் தீப்பற்றி எரிவதும் நின்னு போச்சு. பாலு சொல்லி முடிக்க அந்த கருணை கடாட்சங்களை எண்ணி நம்மையும் அறியாமல் காஞ்சி தெய்வத்தை தொழுது பணிகிறது நம் உள்ளம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.